அனைவருக்கும் 49வது தேசிய தின வாழ்த்துக்கள். தோட்ட நகரம் என்ற நிலையில் இருந்து தோட்டத்தில் நகரம் எனும் நிலைக்கு மெருகேறி இருக்கும் நாடு நமது சிங்கப்பூர். மெரினா பே சாண்ட்ஸ், கரையோர பூங்கா, ஹெலிக்ஸ் பாலம், சிங்கப்பூர் ஃபிளையர், வர்த்தக கட்டடங்கள் என அனைத்துக்கும் மத்தியில் இருக்கும் மெரினா பே மிதக்கும் மேடை. அந்த மெரினா பே மிதக்கும் மேடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 49வது தேசிய தின கொண்டாட்டங்களை உங்கள் கண்முன் கொண்டு வருகிறோம். நான் சித்ரா பாலகுமரன், நான் முகமது ரஃபி. இப்ப நம்ம வந்து மெரினா பே மிதக்கும் மேடையிலிருந்து பார்ப்பதற்கு இங்கு ரொம்ப கோலாகலமாக அழகாக இருக்கும் சிங்கப்பூரை நாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நமது மக்கள். ஆம் ரஃபி, வயது வரம்பின்றி அனைத்து தரப்பையும் சேர்ந்த சிங்கப்பூரர்கள் இங்க மெரினாவே மிதக்கும் மேடையில் கூடியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 3 மணிலேருந்தே வந்து கூடிட்டாங்க 49வது தேசிய தின கொண்டாட்டத்தை கண்முன் பாக்குறதுக்காக. இங்க நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஸ்கை பார்க். அங்க இருந்து தேசிய புற்றுநோய் சங்கத்தின் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நமது தேசிய தினத்தை சந்தோஷமாக. உண்மைதான், யாரையுமே தேசிய தின கொண்டாட்டத்திலிருந்து ஒதுக்கிடக்கூடாது, எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கொண்டாட்டமா அமையணும்ங்கிறதுல ஏற்பாட்டாளர்கள் ரொம்பவே கவனமா இருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் ரஃபி. ஆமா சித்ரா, இப்ப கைகள் அவங்க வைத்துக் கொண்டிருக்கும் சிங்கப்பூர் என்ற அந்த கொடி இருக்கிறது இல்லையா, துணி இருக்கிறது இல்லையா, இது ஃபன் பேக்ல வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வந்து சிங்கப்பூரின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக அதை கையில் எடுத்து வைத்து காத்துக் கொண்டிருக்கிறாங்க, காண்பித்துக் கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய அறிவிப்பாளர்கள் அதனை காண்பிக்க